நீங்க உங்க வீட்டுக்கு கூல் ரூஃப் டைல் போட போறீங்களா? 10லேருந்து 20 டிகிரி குறையும்னு சொன்னாங்கன்னா, அத நம்பவே நம்பாதீங்க. கம்ப்ளீட்டா மித்து தான். நான் சொல்ற இந்த 6 விஷயத்த மட்டும் நீங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் டைல்ஸ் உடைய ஒயிட்னஸ். நம்ம டைல்ஸ் உடைய ஒயிட்னஸ் எந்த அளவுக்கு ஒயிட்டா இருக்கோ, அந்த அளவுக்கு அது சூரிய வெளிச்சத்த ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதனால நம்ம வீட்டுடைய டெம்பரேச்சர் 1லேருந்து 2 டிகிரி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது எஸ்ஆர்ஐ வேல்யூ. இந்த எஸ்ஆர்ஐ வேல்யூ 90 மினிமம் கண்டிப்பா இருக்கணும். எஸ்ஆர்ஐ வேல்யூனா என்னன்னா, சோலார் ரிஃப்ளெக்ஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் பியூர் ஒயிட் டைலா வாங்குனாலும், நாளடைவில அது கரப்பட்டு அந்த ஒயிட்னஸ் போயிடும். அப்போ நம்ப ஒயிட்டுக்கு எந்த காரணத்துக்காண்டி வாங்குனோமோ, அதோடைய பர்ப்பஸே இங்கே இல்லாம போயிடுது. இப்ப நம்ப எந்த கலர் வாங்குனாலுமே, அதில எஸ்ஆர்ஐ வேல்யூ மினிமம் 90 இருந்துச்சுன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த டெம்பரேச்சர் 1 டிகிரி, 2 டிகிரி எப்போதுமே உங்களுக்கு கம்மியா உங்க வீட்ல மெயின்டெயினா இருக்கும். 3வது வாட்டர் அப்சர்ப்ஷன். நம்ம கூல் ரூஃப் டைலுடைய வாட்டர் அப்சர்ப்ஷன் மினிமம் 15% தான் இருக்கணும். அதுக்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. இந்த மாரி வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, நமக்கு வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. 4வது டைல்ஸ் உடைய ஸ்ட்ரென்த். இந்த டைல்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்து மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா, 1.5 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் இருக்கணும். இது கம்மியா இருந்துச்சுன்னா, டைல்ஸ் லேயிங் பண்ணும்போதும் அண்ட் அதில நடக்கும்போதும் பிரேக் ஆகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வாங்கக்கூடிய டைல்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்கிற மாரி பார்த்து வாங்குங்க. 5வது டைல்ஸ் உடைய வெயிட். நம்ம டைல்ஸ் உடைய வெயிட்ன்னு பார்க்கும்போது, என்னைக்கும் கம்மியா போறது பெஸ்ட்டுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டைல்ஸோட வெயிட் அதிகமா போணுச்சுன்னா, பில்டிங்குடைய டெட் லோட் ரொம்ப அதிகரிக்கும். 6வது விஷயம் நம்ம வாங்கக்கூடிய டைல்ஸோடைய டைப். டைப்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு சிமெண்ட் டைப், இன்னொன்னு செராமிக் டைப். இந்த சிமெண்ட் டைப் பார்க்கும்போது நமக்கு திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது 15 கிட்ட இருக்கும். இதே செராமிக் பேஸ்ல போகும்போது 8 10 நமக்கு ஒரு டிஃபரெண்ட் சைஸஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ சிமெண்ட் டைப்ப பார்க்கும்போது அதோடைய லைம் மினரல் கன்டென்ட் வந்து மினிமமா நமக்கு 4 இருக்கும். இதுவே நமக்கு செராமிக் பேஸ்ல போகும்போது 2 தான் இருக்கும். இந்த மாதிரியான மினரல் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு டெம்பரேச்சர் அதிகமா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கம்பேர் டூ செராமிக்கு நமக்கு எப்போதுமே நமக்கு சிமெண்ட் டைல் போடுறது தான் பெஸ்ட்டு. பட் ஆனா அந்த சிமெண்ட் டைலுங்கிறது வெயிட் அதிகம். அதனால பில்டிங்குடைய டெட் லோட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வச்சு பண்ணோம்னா, நமக்கு எந்த டைல் வேணாலும் போடலாம். பெஸ்ட்டா இருக்கும். உங்க வீட்டுக்கு நீங்க எந்த டைல் தான் லே பண்ண போறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.